வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் அச்சீவர்ஸ். நேற்று வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறில் வாஞ்சிநாதனில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருநெல்வேலி கழகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். திருநெல்வேலி கழகம் 1911 1912 வரைக்கும் நடந்திருக்கும். அதனுடைய அதிகாரிகள்லாம் நம்ம பார்த்தோம். விசாரித்தது ஆர்னால்டு ஒயிட். அதில் இருந்த 2 நீதிபதிகள் வந்து சங்கரன் நாயர், ஐலிங் அப்படிங்கிற ஒரு 2 பேர் பார்த்தோம். இந்த வழக்கு விசாரணை வந்து 1911 போய் அதோடைய தீர்ப்பு வந்து 1912 February 15 கொடுத்துருந்துருப்பாங்க. இது நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே, இன்றைக்கி நீலகண்ட பிரம்மச்சாரி. இப்போ நம்ம இதில் வாஞ்சிநாதன் கொலை வழக்கு நம்ம படித்து வந்திருப்போம். ஆஷ் படுகொலை, அதுக்கு முக்கியமான பர்சன் A1, நம்ம அக்யூஸ் நம்பர் 1 வாஞ்சிநாதன் தான். அவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருந்துருப்பாங்க. எதுக்காக A1 அப்படி அக்யூஸ் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்கன்னா, வாஞ்சிநாதன் தான் கொலை பண்ணியிருந்திருப்பார். ஆனால் அவர் ஏன் வந்து அக்யூஸ் நம்பர் 1ன்னு சொல்லலைன்னா, வாஞ்சிநாதன் வந்து இறந்துடுறார். அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் கிடையாது. ஆனால் இந்த வாஞ்சிநாதன், வாவேசு ஐயர் எல்லாருமே மீட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட பாரத மாதா சங்கம். 1910 ஏப்ரல் 10 தொடங்கி இருந்திருப்பாங்க. இந்த பாரத மாதா சங்கத்தில் தான் பயங்கரவாதிகளுக்கான பயிற்சி கொடுக்குற இடமா இருந்திருக்கும். அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி இப்போ இதுக்கெல்லாம் எங்கே அவருக்கான ஐடியா கிடச்சிது அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆலோசனைகள், நம்ம இங்கிலாந்துக்கு எதிரான ஆலோசனைகள் வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தார். ஆயுத உதவிகள் எல்லாமே. இப்போ அவருக்கான எங்கேருந்து அட்வைஸ் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆங்கில அதிகாரிகளை கொன்று தான் சுயராஜ்யம் வாங்கணும் அப்படின்னு அந்த பாரத மாதா சங்கத்துடைய நோக்கம். அதுதான் அந்த பாரத மாதா சங்கத்துடைய நோக்கம். 1910 ஏப்ரல் 10 புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது தான் பாரத மாதா சங்கம். ஆல்ரெடி பார்த்துருப்போம். பயங்கரவாதிகளின் புகலிடம் எது அப்படின்னா நமக்கு பாண்டிச்சேரி. ஓகே, இப்போ இதில் இவங்களுடைய நோக்கம் என்ன? ஆங்கில அதிகாரிகளை கொன்று நமக்கு சுயராஜ்யம் வாங்குறது தான் அதனுடைய நோக்கம். அதில் தான் வாஞ்சிநாதன் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். ஆஷ் படுகொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் 1911 to 1912 நடந்திருக்கும். அப்போ இவருக்கான ஐடியா எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஆயுத உதவியும் ஆலோசனையும் வாங்கியிருந்திருப்பார். ஓகே, அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டுருக்காரு புதுச்சேரியில். அந்த பத்திரிகையோட பேர் வந்து சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை. இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரியோடைய புதுச்சேரியில் நடத்தப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா சூரியோதயம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஆஷ் கொலைக்கு முன்னாடி வாஞ்சிநாதனை வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம ஆஷ் படுகொலைக்கு முன்னாடி நம்ம வாஞ்சிநாதன் யார், நீலகண்ட பிரம்மச்சாரியை மீட் பண்ணியிருந்திருப்பார். அப்போ மீட் பண்ணப்போ தான் வாவேசு ஐயருடைய நட்பு கிடச்சிருந்திருக்கும். அவர் தான் ப்ரௌனிங் அப்படிங்கிற கைத்துப்பாக்கியில் ட்ரைனிங் கொடுத்துருந்துருப்பார். இப்போ ஆஷ் படுகொலைக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சாரியை மீட் பண்ணுறதுக்காக புதுச்சேரி வந்திருப்பார். அப்போ பாரத மாதா சங்கத்துக்கு அப்போ அங்கே தான் வாவேசுடைய நட்பு கிடைக்கிது. அவர் தான் ப்ரௌனிங் கை துப்பாக்கியில் ட்ரைனிங் கொடுத்துருந்துருப்பார். ஓகே, மொத்தம் 7 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் முதல் 2 வருஷத்துலேயே சிறையிலேருந்து தப்பிச்சு போயிடுறார். எந்த சிறையிலேருந்து அப்படின்னா பெல்லாரி சிறையிலேருந்து. அப்போ பெல்லாரி சிறையிலேருந்து 1914 வந்து தப்பிச்சிட்றார். 1914 2 வருஷத்துலேயே தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ சிறையிலிருந்து மீண்டு வந்த ஒருத்தர் கம்யூனிஸ்டாக மாறிடுறார். அப்போ கம்யூனிஸ்ட் பர்சனாக வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி மாறிடுறாரு. சிறையிலேருந்து தப்பித்தவனே, பெல்லாரி சிறையிலேருந்து தப்பித்தவனே தர்மாவரம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இவரை கைது பண்ணியிருப்பாங்க. இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி பெல்லாரி சிறையிலேருந்து 1914 தப்பிச்சிட்றாரு. 2 வருஷத்துலேயே 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அப்போ அந்த பெல்லாரி சிறையிலேருந்து தப்பிச்சவனை நம்ம தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் இவரை அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. திரும்ப மறுபடியும் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பர்சனாக மாறுவாங்க. 1922 நமக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கம்யூனிஸ்டாக மாறினதுக்காக கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா அதில் புரட்சிகர செயல்களில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு எப்படி வாவேசு ஐயர் வந்து சேரன் மாதேவி, நமக்கு சேரன் மாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம். இப்போ வாவேசு ஐயர் சேரன் மாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம் அப்படின்னு ஒன்று தொடங்கி இருந்திருப்பார். பரத்வாஜ ஆசிரமம் வாவேசு ஐயர் சேரன் மாதேவியில். அதே மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி
கர்நாடகாவில் நந்திமலையில் இவரும் ஒரு ஆசிரமம் தொடங்குறாங்க. அது என்ன ஆசிரமம்னா ஓம்கார் ஆசிரமம்னு சொல்கிறாங்க. ஓம்கார் ஆசிரமம் கர்நாடகாவில் நந்திமலையில் ஓம்கார் ஆசிரமம் அப்படின்னு ஒன்று நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்குறார். அப்போ வாவேஸ்வரர் தொடங்கினது சேரன்மாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம். நமக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகாவில் நந்திமலையில் தொடங்கினது ஓம்கார ஆசிரமம் தொடங்குறாங்க. எதனால் இந்த ஓம்கார ஆசிரமம் அப்படின்னா, இவர் துறவரம் போயிருந்திருப்பார். அப்போ துறவரம் போனதுக்கப்புறம் இவருடைய பெயர் என்னவா மாறி இருந்திருக்கும் அப்படின்னா, ஓம்காரானந்த சுவாமின்னு பேர் மாறி இருந்திருக்கும். ஓம் காரானந்த சுவாமி. இப்போ இவர் கம்யூனிஸ்டாக மாறி கடைசியில் துறவரம் போகிறாரு. அதனால் நீலகண்ட பிரம்மச்சாரியுடைய பெயர் வந்து ஓம்காரானந்த சுவாமின்னு பேர் மாறுது. அதனால் அவருடைய பெயர்லேயே வந்து ஓம்கார ஆசிரமம்னு சொல்லிட்டு நந்திமலையில் இவருக்கான ஆசிரமம் ஒன்று தொடங்குறாங்க. 1978 இறந்துடுறார். இப்போ வாவேஸ்வரர் சேரன்மாதேவியில் பரத்வாஜர் ஆசிரமம், அதே மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகா நந்திமலையில் ஓம்காரானந்த ஆசிரமம் ஓம்கார ஆசிரமம் தொடங்குறாங்க. 1933 தொடங்கி இருந்திருப்பாங்க. ஓகே, 88 வயசில் வந்து இறந்துட்டார். அடுத்து மாடசாமி நமக்கு தெரியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. வஉசியோடைய வலதுக்கரம் எங்கள் ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர் தான் நம்ம மாடசாமி, வஉசியோடைய வலதுக்கரம். இப்போ இவர் யார்? வாஞ்சிநாதனுடைய படையில் ஆஷ் படுகொலையில் இவரும் ஒரு முக்கியமான பர்சன். வாஞ்சிநாதன் சார்ந்த படையில் இவரும் ஒருத்தராக இருந்திருப்பார். ஆஷ் படுகொலைக்கு அப்புறம் இவர் தலைமறைவாயிடுவார். எந்த பகுதிக்கு தப்பிச்சிடுறாரு அப்படின்னா, நம்ம ஜெர்மனிக்கு போயிடுறார். இப்போ ஜெர்மனிக்கு தலைமறைவாக மாறினது யார் அப்படின்னா மாடசாமி. அடுத்து நமக்கு எம்பிடி ஆச்சாரியா. இவருடைய முழு பெயர் வந்து மண்டயம் பிரதிபாதி திருமலாச்சாரியார்னு சொல்கிறாங்க. இப்போ மண்டயம் பிரதிபாதி திருமலாச்சாரியார் ஆல்ரெடி நமக்கு படித்து வந்திருப்போம். பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்த 2 பாசறைகள் இருக்கும். ஒன்று ஹோம் ரூல், நமக்கு இன்னொன்று 1905 ஹோம் ரூல்னு வரும். இன்னொன்று இந்தியா விடுதி 1906. அப்போ ஹோம் ரூல் வந்து 1905, இந்தியா விடுதி 1906. அதில் 3 பேர் ட்ரைனிங் எடுத்துருந்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். 3 இனிஷியலாக அவங்களுடைய பெயர் வரும். 3 பேர் 3 இனிஷியலாக வரும். விவிஎஸ் நம்ம வாவேசு, 2வது டிஎஸ்எஸ், 3வது எம்பிடி ஆச்சாரியா. எம்பிடி ஆச்சாரியோடைய முழு பெயர் தான் மண்டயம் பிரதிபாதி திருமலாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு எப்படி இந்தியா விடுதி ஒரு பயங்கரவாதிகளுடைய பாசறையாக இருக்கோ, அதே மாதிரி பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குற இன்னொரு முகாமாக நமக்கு பெர்லின் முகாம் இருக்குது. தூத்துக்குடியை சார்ந்த குருநாத ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் தான் குருநாத ஐயர், தூத்துக்குடியை சார்ந்தவர். இவர் தான் திருநெல்வேலி கழகத்துக்குள்ள பங்கேற்ற ஒரு முக்கியமான பர்சன். திருநெல்வேலி கழகம், ஓகேங்களா? இப்போ திருநெல்வேலி கழகத்தில் முக்கியமான பங்கெடுப்பு தூத்துக்குடி குருநாத ஐயர், 2வது செண்பகராமன், 3வது எம்பிடி ஆச்சாரியா. பெர்லின் முகாமில் அதிகமான செல்வாக்கோடு இருந்தது யார் அப்படின்னா நம்ம எம்பிடி ஆச்சாரியா தான். இப்போ இந்தியா விடுதியில் 3 பேர் 3 இனிஷியலோடு இருப்பாங்கன்னு பார்த்தோம். வாவேசு ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன், எம்பிடி ஆச்சாரியா. அப்போ எம்பிடி ஆச்சாரியா அங்கேயும் இருக்கார், பெர்லின் முகாம்லேயும் இருக்கார். இப்போ இங்கே வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா செண்பகராமன், குருநாத ஐயர், எம்பிடி ஆச்சாரியா. 2லையுமே எம்பிடி ஆச்சாரியா இருக்காங்க. அப்போ அதிகமான செல்வாக்கு இந்தியா விடுதலையும் சரி பெர்லின் முகாம்லேயும் அதிகமான செல்வாக்கோடு இருந்தது எம்பிடி ஆச்சாரியா தான் இருக்கார். ஆச்சாரியான்னு வருது. அப்போ ஆச்சாரியானா குரு. இப்போ ஆச்சாரியான் இருக்கு. அப்போ குரு யார் அப்படின்னா இந்த ராமன் எடுத்துக்கலாம். இப்போ ஆச்சாரியா குரு.
ராமன், இவங்கெல்லாம் யார்? பெர்லின் முகாமில் இருந்த 3 பர்சன். ஓகே, அந்த குருநாத ஐயர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியோட பகுதியை சார்ந்தவர் தான் குருநாத ஐயர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். நம்ம வாஞ்சிநாதன் படித்தோம். வாஞ்சிநாதன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். வாஞ்சிநாதன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதே குருநாத ஐயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தலைமை காவலராக இருந்தார். திருநெல்வேலி கழகத்தில் முக்கியமான பர்சன் இவர் தான். வஉசியை கைது பண்ணதுக்காக திருநெல்வேலி கழகம் 1908 நடந்திருக்கும். இவர் பெர்லின் முகாமில் இருந்தவன் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து 2வது பர்சன் யார் அப்படின்னா செண்பகராமன். இவருடைய பெயர் பட்டத்தோடு சேர்த்து M10 செண்பகராமன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். எந்த பகுதியை சார்ந்தவர்? நாஞ்சில் நாடு பகுதியை சார்ந்தவர். இவரும் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐரோப்பியர்கள்ட்டிருந்து உதவி வாங்குகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள்ட்டிருந்து உதவி வாங்கினது யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ஐரோப்பியர்கள்ட்டிருந்து ஆயுத உதவியும் ஆலோசனையும் வாங்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி மாதிரியே ஐரோப்பியர்கள்ட்டிருந்து உதவி வாங்கிறது நமக்கு M10 செண்பகராமன். இவர் வந்து என்ன பத்திரிகை நடத்தினார்? நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை. இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி நடத்தினது சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை. M10 செண்பகராமன் நடத்தினது ப்ரோ இண்டியா. நமக்கு தெரியும், தமிழில் படித்து வந்திருப்போம். ராமன் தான் வந்து எல்லாத்தையும் பிரதர்ஸ், உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதர்னு ஞாபகம் வச்சு ப்ரோன்னு எடுத்து ப்ரோ இண்டியா ஞாபகம் வச்சுக்கலாம். மற்ற எல்லா மொழிகளும், ஆங்கில மொழி தவிர மற்ற எல்லா மொழிகள்லையும் இந்த பத்திரிகை வெளியாச்சு. இவர் ஜெர்மனியோடைய அதிபர் கெய்சருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கார். யார்? M10 செண்பகராமன். அது போக லெனினுடைய ஆதரவு M10 செண்பகராமனுக்கு இருக்குது. இப்போ பிரிட்டிஷோடைய ஆட்சியை அகற்ற முற்பட்டவர். எப்படி அப்படின்னா முதலாம் உலக போகிறப்ப ஜெர்மனியிட்டிருந்து உதவிகள் வாங்கி பிரிட்டிஷோடைய ஆட்சியை அகற்ற முற்பட்டு இருந்திருப்பார். எப்படி அப்படின்னா M10 அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக 1914 மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு குண்டு வீசி அதை தகர்த்த ட்ரை பண்ணியிருந்திருப்பார். அதே மாதிரி நமக்கு எப்படி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூரில் தற்காலிக குடியரசு நடத்திட்டு இருந்தாங்களோ, அங்கே தற்காலிக இந்திய குடியரசு நம்ம ஆப்கானிஸ்தான் பகுதியில் நடத்திட்டு இருந்திருக்கார். ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் தற்காலிக குடியரசு நடந்திருக்கு இவங்க இந்த விடுதலை ஆகிறதுக்காக. அதில் நம்ம செண்பகராமன் என்ன மினிஸ்டராக இருந்திருக்காருன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பார்த்துருந்துருக்கார். வெளியுறவுத்துறை அமைச்சராக M10 செண்பகராமன் இருந்திருக்கார். இப்போ M10 செண்பகராமன் பற்றி பார்க்கணுன்னா M10 செண்பகராமன் பெர்லின் முகாமில் இருந்தவர். நாஞ்சில் நாட்டு பகுதியை சார்ந்தவர். ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இவருடைய பத்திரிகை ப்ரோ இண்டியா. ஜெர்மனி அதிபர் கெய்சருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்காரு. லெனினுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. பிரிட்டிஷோடைய ஆட்சியை அகற்ற முற்பட்டு முதலாம் உலக போகிறப்ப ஜெர்மனிக்கிட்டேருந்து M10 அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக 1914 அப்போ தான் உலகப்போர் நடந்திருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குண்டு வீசி இருந்திருப்பார். தற்காலிக இந்திய குடியரசு நடத்திட்டு இருந்திருக்காரு ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில். இவர் என்ன அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருந்துருக்காரு. இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் தற்காலிக குடியரசு நடத்திட்டு இருந்திருப்பார். ஓகே, இவருடைய பத்திரிகை நமக்கு ப்ரோ இண்டியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருந்திருப்பார். அடுத்து பாரதியார், முக்கியமான பர்சன். இவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது 1904. 1904 தான் முதன்முறையாக இதழ்களில் எழுத ஆரம்பிச்சிருந்திருப்பார். சுதேசமித்ரன் அதனுடைய துணை ஆசிரியராக 1904 பொறுப்பேற்றிருந்திருப்பார். அப்போ சுதேசமித்ரனுடைய துணை ஆசிரியராக 1904 பாரதியார் அப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறார் பத்திரிகைகளில். சுதேசமித்ரன் தொடங்கினது நமக்கு யாருங்கிறது தெரியும். யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் நமக்கு சுதேசமித்ரன் தொடங்கி இருந்திருப்பாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தை அவங்க புரட்சிகரமாக நடவடிக்கைகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை பாராட்டி வங்கத்தை பாராட்டி அதனுடைய முதல் கவிதை 1905 செப்டம்பர் 15 சுதேசமித்ரன் பத்திரிகைகளில் எழுதுகிறார். நமக்கு தெரியும் வங்க பிரிவினை அதனுடைய விளைவு தான் சுதேசி இயக்கம். வங்க பிரிவினையுடைய விளைவு
சுதேசி இயக்கம் தொடங்கி இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். வங்கப்பிரிவினையை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவருடைய முதல் கவிதை சுதேசமித்திரன் பத்திரிகையில் எழுதியிருக்காரு. நம்ம வங்கப்பிரிவினுடைய விளைவு தான் சுதேசி இயக்கம், அதனால் அப்படியே ரிலேட் பண்ணி ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வங்கப்பிரிவினை எதிர்த்தது சுதேசமித்திரன் பத்திரிகை. ரெண்டாவது, நமக்கு வாரணாசி காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். வாரணாசி காங்கிரஸ் செஷன் 1905 to 1906 நடந்திருக்கும். இதில் கல்கத்தாவில் நடந்தது. அதுக்கப்புறம் கல்கத்தாவில் கூட நடந்துச்சு 1906. வாரணாசி காங்கிரஸ் செஷன் கல்கத்தாவில் நமக்கு சகோதரி நிவேதிதாவை மீட் பண்ணியிருந்திருப்பார் பாரதி. இப்போ சகோதரி நிவேதிதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மார்க்ரெட் எலிசபெத் நோபல். மார்க்ரெட் எலிசபெத் நோபல் அப்படிங்கிறவர் தான் இவங்களுடைய இயற்பெயர். நிவேதிதா அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னா நமக்கு விவேகானந்தர் பேர் வச்சுருந்திருப்பார். என்ன காரணம் அப்படின்னா நிவேதிதா அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ப்பணிக்கப்பட்டவர். நிவேதிதா அப்படிங்கிற பெயருக்கு என்ன மீனிங்னா அர்ப்பணிக்கப்பட்டவர். இந்த பெயர் வச்சது யார் அப்படின்னா விவேகானந்தர். ஓகே, அப்போ சுதேசி இயக்கம் வரவேற்று எழுதியிருந்திருப்பார். வங்கப்பிரிவினையை எதிர்த்து இருந்திருப்பார். வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகையை தமிழில் மொழிபெயர்த்து வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதெல்லாம் வெளியிட்டிருந்திருப்பார். நமக்கு மாதர்னா பெண்கள் நமக்கு தெரியும். இப்போ மாதர்னா பெண்கள், சக்கரவர்த்தினி இதழ் பெண்களுக்காகவே தொடங்கப்பட்டது. மாதர்னா பெண்கள் அப்படிங்கிற மீனிங், சக்கரவர்த்தினி இதழ் அப்படிங்கிறது பெண்களுக்காகவே தொடங்கப்பட்டது. அப்போ இதில் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது மாதர் பெண்கள்னு எடுத்து சக்கரவர்த்தியோட ரிலேட் பண்ணிக்கலாம். வங்கப்பிரிவினை எதிர்த்து எழுதினது வங்கப்பிரிவினையோடைய விளைவு தான் சுதேசி இயக்கம், அதனால் சுதேசமித்திரன் பத்திரிகை எழுதுகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு வந்தே மாதரத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு சக்கரவர்த்தினி இதழில் வழியாக இருக்குது. அப்போ மாதர்னா பெண்கள், அப்போ பெண்களுக்கான பாரதியோடைய இதழ் சக்கரவர்த்தினி. அதனால் வந்தே மாதரத்தோடைய மொழிபெயர்ப்பு கேட்டாங்கன்னா நமக்கு சக்கரவர்த்தி இதழ்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, நமக்கு சுதேசி இயக்கத்துக்கு அதிகமான நிதி திரட்டும் முயற்சியில் ஜி சுப்பிரமணிய ஐயர் இருந்திருக்காரு. அதை பாராட்டி இந்தியா பத்திரிகையில் எழுதியிருக்கார். அப்போ சுதேசி இயக்கத்துக்காக நிதி திரட்டுற முயற்சியில் ஈடுபட்டவர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர். அதை இந்தியாங்கிற பத்திரிகையில், அப்போ இந்தியா முழுக்க நிதி திரட்டுறதுக்காக போயிருந்திருக்கார் ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்படி நம்ம இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வங்கப்பிரிவினை எதிர்த்து அதனுடைய விளைவு சுதேசி இயக்கம், அதனால் சுதேசமித்திரன். வந்தே மாதரத்துடைய மொழிபெயர்ப்பு நம்ம மாதர்னா பெண்கள், அதனால் சக்கரவர்த்தினி. இந்தியா முழுக்க நிதி திரட்டியிருக்கார் ஜி சுப்பிரமணிய, அதனால் இந்தியாங்கிற பத்திரிகையில் பாராட்டி எழுதியிருக்கார். அடுத்து, தாயே வந்தே மாதரம்ங்கிற பாடல் எழுதியிருந்திருப்பார். வஉசியுடைய 2 கப்பல்கள் காலியோ லாவோன் அப்படின்னு 2 கப்பல்கள் இருக்கும். அதை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இப்போ பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள்னு வஉசியோடைய ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோடைய 2 கப்பல்களை பாராட்டி இருந்திருப்பார். பாரதி என்னென்னா தமிழ்நாட்டு தீவிரவாதிகளுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு இருந்திருப்பார். ஏன்னா எல்லாத்தையும் திரட்டி அணியில் திரட்டினது பாரதி தான். நமக்கு 1907 பிபின் சந்திரபாலை மெரினா கடற்கரையில் பேச வச்சது பாரதி தான். ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டு தீவிரவாதத்துடைய பிரதிநிதியாக பாரதி தான் செயல்பட்டார். தீவிரவாத கட்சியினருடைய போர் முரசாக செயல்பட்ட பத்திரிகை இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை தான் தீவிரவாத கட்சியினருடைய போர் முரசு. அதில் தான் தீவிரவாதிகளுக்கான பிரச்சாரம், ஆதரவு பிரச்சாரம் பண்ணியிருந்திருப்பார் இந்தியாங்கிற பத்திரிகை. அடுத்து 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றிருந்திருப்பார். அந்த மாநாட்டில் தலைவராக டெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை நியமிக்கிறதுக்காக மிதவாதிகள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இதை மூடத்தனம் அப்படின்னு பாரதியார் கண்டிக்கிறார். இப்போ டெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரை தலைவராக நியமிக்கிறத பாரதி மூடத்தனம் அப்படின்னு கண்டிக்கிறார். அடுத்து, வங்க தீவிரவாதிகளின் தலைவராக பிபின் சந்திரபால், அவரை ஆந்திராவில் போய் மீட் பண்ணி 1907 சென்னைக்கு கூட்டிகிட்டு அவரை பேச வச்சுருந்திருப்பார். மெரினாவில் பேச வச்சுருந்திருப்பார். வங்க தீவிரவாதத்துடைய தலைவர் பிபின் சந்திரபால் ஆந்திராவில் மீட் பண்ணி 1907 சென்னைக்கு வர வச்சு மீட் பண்ணி பேச வச்சுருந்திருப்பார்.
அடுத்து லாலா லஜபதி ராய் துதி, லாலா லஜபதி ராய் பிரபாரம் அப்படிங்கிற லாலா லஜபதி ராயோடைய தியாகத்தை பாராட்டி பாடல்கள் எழுதியிருந்திருப்பாங்க. மிதவாதிகளை கேலி செஞ்சும் தீவிரவாதிகளை பாராட்டியும் பாரதி எழுதியிருந்திருப்பார். அதுபோக காங்கிரஸ் அமளி நமக்கு 1907 சூரத் பிளவு நடந்திருக்கும். மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டாக பிரித்து வந்திருப்பாங்க. அதை எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்னு சூரத் அமளியை எழுதியிருந்திருப்பார் பாரதி. அதுபோக தீவிரவாத கட்சிகள்லாம் சேர்ந்து தீவிரவாதியினர்லாம் சேர்ந்து திலகருடைய தலைமையில் புது கட்சி ஒன்று தொடங்கி இருந்திருப்பாங்க. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதி. தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து புது கட்சி தொடங்கி இருந்திருப்பாங்க. திலகருடைய தலைமையில் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அதை தமிழில் அதனுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தவர் நம்ம பாரதியார். அதுபோக தேசிய தீவிரவாத கட்சியோடைய தென்னகத்தாடு செயலாளர், அந்த புது கட்சியோடைய செயலாளராக வஉசி நியமிக்கப்பட்டிருந்திருப்பார். அதே தேசிய தீவிரவாத கட்சியோடைய வங்கத்து செயலாளராக அரவிந்த் கோஷும், மகாராஷ்டிராவுக்கு திலகரும் இருந்திருப்பார். இப்போ மகாராஷ்டிராவுக்கு திலகர், வங்கத்துக்கு அரவிந்த் கோஷ். தென்னகத்துடைய செயலாளராக நம்ம வஉசி நியமிக்கப்பட்டிருந்திருப்பார். வங்கத்துக்கு அரவிந்த் கோஷ் இருந்திருப்பாங்க, மகாராஷ்டிராவுக்கு திலகர் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம வஉசியோடைய அழைப்பின் பேரில் தான் கலெக்டர் வின்ச்சை பாரதியார் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. வஉசி இவங்க எல்லாருமே மீட் பண்ணி தீவிரவாத கட்சியோடைய பிரச்சாரம் போராட்டம்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் கலெக்டர் வின்ச் வஉசியை கூப்பிட்டுருந்திருப்பார். அப்போ பாரதியார் அந்த நிகழ்வு என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது. அப்போ தேசபக்தன்னா இங்கே வஉசியை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வஉசிக்கு அந்த ஆங்கிலேயன் யார் அப்படின்னா கலெக்டர் வின்ச். அப்போ வஉசி வின்ச்சுக்கிட்ட என்ன சொன்னார், வின்ச் வஉசிகிட்ட என்ன சொன்னார், அதுதான் தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற இந்த தலைப்புலையும் எழுதியிருப்பார். நமக்கு வஉசியோடைய வழக்கு நடந்திருக்கும். அதில் வஉசிக்கு 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் சிறை தண்டனையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னா நீதிபதி பின்கே அப்படிங்கிற ஒருத்தர் தான் தீர்ப்பு கொடுத்துருந்துருப்பார். பாரதியார் இதை கண்டித்து இந்தியாங்கிற இதழில் எழுதுகிறாரு. அப்போ இந்தியாவுடைய இதழ் ஆசிரியரை கைது பண்ண சொல்லியிருந்துருப்பாங்க. அப்போ இவர் 1908 பாண்டிச்சேரி போயிடுவார். இப்போ பாண்டிச்சேரியில் புதுவையில் தஞ்சம் அடைஞ்சிருவார். அப்போதைக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையோடைய ஆசிரியராக இருந்தது சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவரை கைது செஞ்சு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிட்றாங்க. அப்போ இந்த சிறை தண்டனையை தவிர்க்கிறதுக்காக பாரதி புதுச்சேரிக்கு தலைமறைவாயிடுறாரு. 1908 27 வயசில் புதுச்சேரிக்கு போயிருந்திருப்பார். திரும்ப 1918 மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருவார். கடலூரில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மிண்டோ மார்லியோடைய ரீஃபார்ம், நமக்கு மிண்டோ மார்லி ரீஃபார்ம் 1909 நடக்கும். அதை கேலி செஞ்சு விமர்சனம் பண்ணி பத்திரிகைகள் எழுதுகிறாரு. ஆஷ் படுகொலையை துரதிர்ஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா பாரதிக்கு அரசியல் கொலைகள்லையும் ஆயுத புரட்சியிலும் நம்பிக்கை கிடையாது. தமிழ்நாடு திரும்பின பாரதி கடலூரில் கைது ஆகியிருந்திருப்பார் 1918. புதுச்சேரியில் தான் நமக்கு பாரதிக்கு நிறையா இலக்கியங்கள் படைச்சது, பாடல்கள், விடுதலை உணர்வு ஊட்டினதுக்கான விடுதலை உணர்ச்சி கொண்ட பாடல்கள் எல்லாமே புதுச்சேரியில் தான் தேசிய கவியாக மாறியிருந்திருப்பார். அடுத்து 1919 ரவுலட் எதிர்ப்புக்காக திரும்ப தமிழ்நாட்டுக்கு 18 தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அதுலேருந்து விடுதலையாகி 1919 ரவுலட் எதிர்ப்பு நடக்கும். அதில் காந்தியை சென்னையில் மீட் பண்ணியிருந்திருப்பார். அப்போ மிதவாதியான பாரதி தீவிரவாதியாக மாறினார். அந்த தீவிரவாத கருத்துக்கள் எல்லாமே இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் தான் வெளியிட்டு வந்தார். அப்போ தீவிரவாதியாக மாறி ஆனால் பயங்கரவாத புரட்சியை தவிர்த்துட்டார். அப்போ ஒரு அகிம்சாவாதியாக வளர்ந்துருக்காரு கடைசியாக. அப்போ மிதவாதியான பாரதி தீவிரவாதியாக மாறியிருக்காரு. ஆனால் பயங்கரவாதியாக மாறலை. பயங்கரவாதத்தை தவிர்த்துட்டு அகிம்சாவாதியாக மாறிட்டார். அப்போ அவருடைய வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோட
எப்போவுமே இருந்தாருன்னு வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து கொண்டவர் அப்படின்னு வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அந்த வெங்கட்டில் இருக்க கட். அப்போ பாரதியார் வந்து பயங்கரவாத செயல்களை கட் பண்ணிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் சேர்க்காம கட் பண்ணிட்டாரு, தவிர்த்துட்டார். ஓகே, அப்போ முக்கியமான ஆளுமை நம்ம பாரதியார் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து யாருன்னா வஉசியும் அவருடைய முக்கியமான இயக்கம் சுதேசி இயக்கமும். வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16 அஃபீஷியலாக வந்து வங்கப்பிரிவினை நடந்திருக்கும். அப்போ அதை எதிர்த்து அதனுடைய விளைவாக உருவான இயக்கம் தான் நமக்கு சுதேசி இயக்கம் அப்படிங்கிற இயக்கம். இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பரவச்சு. தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக சவுத் ரீஜியனில் யார் தொடங்கினா அப்படின்னா வஉசி தான் தொடங்கினார். அதற்கு ஆதரவு தந்தவர் நம்ம பாரதியார் தான். வந்தே மாதரத்தை மொழிபெயர்த்து சக்கரவர்த்தி இதழில் வெளியிட்டு இருந்திருப்பார். அதே வங்கப்பிரிவினை எதிர்த்து சுதேசமித்திரனில் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். அதே தான் திரும்ப இருக்கும். நம்ம சுதேசி இயக்கத்துக்காக நிதி திரட்டினது ஜி சுப்பிரமணிய ஐயர். அதை பாராட்டி இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் பாரதியார் அவரை பாராட்டி எழுதியிருந்திருப்பார். இப்போ பத்திரிகைகளுடைய ஆதரவு நம்ம சுதேசமித்திரன், நம்ம தமிழில் பார்த்தோம்னா சுதேசி இயக்கத்துக்கு சுதேசமித்திரன் பத்திரிகை, 2வது இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை, 3வது நமக்கு ஜி சுப்பிரமணிய ஐயரோடைய இந்து பத்திரிகை. இது மோஸ்ட்லி ஜி சுப்பிரமணிய ஐயரோட தான். சுதேசமித்திரன், ஹிந்து பத்திரிகை, இந்தியா வந்து பாரதியோடது. அடுத்து இந்தியா பேட்ரியம் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. இந்தியா பேட்ரியம் அப்படிங்கிற பத்திரிகை. இது யார் தொடங்கினா அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியா பேட்ரியாட்னு சொல்லுவாங்க. இந்தியா பேட்ரியாட். இது தொடங்கினது யார் அப்படின்னா திவான் பகதூர் கருணாகர மேனன். திவான் பகதூர் கருணாகர மேனன். அவர் தான் இந்தியா பேட்ரியாட் அப்படிங்கிற பத்திரிகை. இதெல்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவு தந்த பத்திரிகை. தமிழில் வந்து சுதேசமித்திரன் இந்தியா, ஆங்கிலத்தில் வந்து இந்துவும் இந்தியா பேட்ரியாட் அப்படிங்கிற பத்திரிகை. இந்தியா பேட்ரியாட் வந்து திவான் பகதூர் கருணாகர மேனன். இது வந்து ஆங்கிலத்தில். அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறப்ப ஆங்கில புழமை இவர்கிட்ட இருக்கிறனால ஜஸ்டிஸ் பத்திரிகைக்கு இவர் ஆசிரியராக டிஎம் நாயர் வந்து அழைப்பு விடுத்திருந்திருப்பார். ஆனால் அந்த அழைப்பு விடுத்ததை எதிர்த்து, ஏன்னா அன்னி பெசன்ட்டோடைய தன்னாட்சி இயக்கம் நீதி கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருந்துச்சு. அப்போ அன்னி பெசன்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கருணாகர மேனன் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிபி ராமசாமி இவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஜஸ்டிஸ் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுபோக கேசவ பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர், இவர் தான் நீதி கட்சிக்கு எதிராக நான் பிராமினுடைய வெல்ஃபேருக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் சென்னை மாகாண சங்கம். ஓகேங்களா? இப்போ சென்னை மாகாண சங்கம். அப்போ சென்னை மாகாண சங்கம்னு ஒன்று தொடங்குவாங்க. அதனுடைய தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா கேசவ பிள்ளை தான் இருந்திருப்பார். அப்போ கருணாகர மேனன் தான் இந்தியா பேட்ரியாட் அப்படிங்கிற பத்திரிகை. ஜஸ்டிஸ் பத்திரிகைக்கு இவர் ஆசிரியராக அழைப்பு விடுத்திருந்திருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்னி பெசன்ட், சிபி ராமசாமி, கேசவ பிள்ளை இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க ஆசிரியராக ஆகக்கூடாதுன்னு. அதனால் கருணாகர மேனன் வந்து ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருவார். யார்கிட்ட? நீதி கட்சிகிட்ட மறுப்பு தெரிவிச்சிருவார். அதுக்கப்புறம் டிஎம் நாயரே வந்து கண்டினியூ ஆவார். ஓகே, அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இந்து பத்திரிகை, இந்தியா பேட்ரியாட் பத்திரிகை, இதெல்லாம் நமக்கு தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகைகள். நம்ம வஉசியோடைய பங்கு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906 அக்டோபர் 16 தொடங்கியிருப்பாங்க. நம்ம வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16 தொடங்கியிருப்பாங்க. கரெக்டாக அதோடைய ஒரு வருஷம் முடிஞ்சு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவர் வஉசி எங்கே பிறந்தார்? ஒட்டப்பிடாரம். அதே ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் தான் மாடசாமி. ஒட்டப்பிடாரத்தில் பிறந்து தூத்துக்குடியில் வழக்கறிஞராக வேலை செஞ்சவர். சுதேசி இயக்கத்தில் இவர் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? ஆல்ரெடி வங்கத்துறவிகள் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுபேதானந்தர், பிரமானந்தர், இந்த மாதிரி வங்கத்துறவிகளோட மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்கள எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணவர் தான் நம்ம வஉசி. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவாவையும் வங்கத்துறவிகள் எல்லாமே வந்து
அவரும் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பார். அதனால் அவரும் வங்கப்பிரிவினை எதிர்த்து சுதேசி இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். ஓகே, அடுத்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எங்கே அறிவித்தாங்க, அதை தொடங்க போடுறதா எங்கே அறிவித்தாங்க அப்படின்னா சீர்காழி அப்படிங்கிற பகுதியில் தான் அறிவிச்சிருந்திருப்பாங்க. இப்போ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்க போகிறதா அறிவித்த இடம் சீர்காழி. இது எதற்காக, அந்த வங்கப்பிரிவினை எதிர்த்து செயல்படுறது தான். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய முற்றுரிமை, அவங்களுடைய மோனோபாலியை எதிர்க்கிறது தான் வந்து இதனுடைய நோக்கம். நம்ம சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோடைய நோக்கம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய முற்றுரிமையை எதிர்த்து செயல்படுறது. அப்போ எல்லாருமே வந்து சுதேச கப்பல்கள் பயன்படுத்தணும், விதேச பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கப்பலுடைய நோக்கம். இந்த கப்பல் 1882 இந்திய கம்பெனி சட்டம் அதுபடி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 1906 அக்டோபர் 16 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த கப்பலுடைய தொகை 10 லட்ச ரூபா. 40,000 பங்குகளாக பிரிச்சுருந்துருப்பாங்க. ஒரு பங்கு 25 ரூபாய்க்கு வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பங்கு 25 ரூபா, மொத்தம் 40,000 பங்குகளாக வந்து இந்த கப்பல் உடைய ஷேரை வந்து பிரிச்சுருந்துருப்பாங்க. இது மொத்தம் 10 லட்ச ரூபா. இதனுடைய தலைவராக நமக்கு பாண்டியத்துறை தேவர் வந்து நியமிச்சிருந்திருப்பாங்க. அப்போ தலைவராக பாண்டியத்துறை தேவர், துணைத் தலைவராக வஉசி இருந்திருப்பார். ஓகேங்களா? இப்போ தலைவராக வந்து பாண்டியத்துறை தேவர், துணைத் தலைவர் வஉசி, இயக்குநர்களாக 31 பேர் இருந்திருப்பாங்க. இதில் அதிகமான பங்களிப்பு கொடுத்தது யார் அப்படின்னா ஹாஜி பக்கீர் முகமது. இப்போ அதிக பங்களிப்பு கொடுத்தது ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் அதிகமான பங்களிப்பு. ரெண்டாவது நமக்கு பாண்டியத்துறை தேவர். அதிகமான ஷேர் கொடுத்தது ஹாஜி பக்கீர், ரெண்டாவது பாண்டியத்துறை தேவர். ஓகே, கப்பல் யார் வாங்கிட்டு வந்தா? இந்த எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பல் நம்ம வஉசியோடைய நண்பர். வஉசியோடைய நண்பர் யாருன்னா வேதமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சன். வேதமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சன் வஉசியோட நண்பர். கப்பல் எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்குறாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டிலேருந்து வஉசியோடைய கப்பல்கள் எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ வாங்கி கொடுத்தது வேதமூர்த்தி. பர்டிகுலராக என்ன கப்பல் சொல்லுவாங்கன்னா எஸ்எஸ் லாவோ. இதை வாங்கினது தான் வேதமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு கிட்டேருந்து வாங்கியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த கப்பல் கம்பெனியுடைய தலைவராக பாண்டியத்துறை இருக்கார். துணைத் தலைவராக வஉசி, அதனுடைய இயக்குநர்களாக 31 நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய சட்ட ஆலோசகராக குருசாமி ஐயர், சேலம் விஜயராகவாச்சாரி, நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சேலம் விஜயராகவாச்சாரி தான் ஆஷ் படுகொலையை பற்றி கடிதம் எழுதியிருப்பார். ஆஷ் படுகொலை பற்றி கடிதம் எழுதியிருந்திருப்பார். வஉசியை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் ஆங்கிலேயர்களை கொண்டு விடுதலை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லியிருந்திருப்பார். அடுத்து சங்கரன் நாயர், பால் பீட்டர் பிள்ளை, இவங்கெல்லாம் சட்ட ஆலோசகர்களாக இருக்காங்க. அடுத்து கப்பல் வாங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ கப்பல்கள் புதுசாலாம் செய்ய முடியாது அப்போ இருந்த டைமில். அதனால் பாம்பேயில் ஷாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அங்கேயும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த கம்பெனியும் கப்பல் தரத்துக்கு மறுத்துட்டாங்க. அப்போ அதனால தான் வேதமூர்த்தியை வச்சு ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து கப்பல் வாங்கியிருந்திருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச், ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஆகாது. அப்போ ஆங்கிலேயர்களுடைய எதிரியான ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருந்தால் கப்பல் வாங்கினாங்க. எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ, 2 கப்பல்களும் 2 இயந்திர படகுகளும் ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அடுத்து இது சுதேசத்துக்கு ஆதரவாக செயல்படும், விதேசி கப்பல்களை புறக்கணிக்கும். ஆனால் பாரதியார் ஒன்று கேட்டிருந்திருக்காரு, கப்பல்கள் எஸ்எஸ் நம்ம பாரத மாதா பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு பாராட்டினார். அந்த கப்பல்களுக்கு விதேச மொழிபெயர் வைப்பதா அப்படின்னு பாரதியார் வந்து கொஷின் கேட்டிருந்திருக்காரு. ஓகே, இந்த சுதேசி இயக்கம் கப்பலாக இருந்தால் மட்டும் போதாது, எல்லா பணிகள்லேயும் சுதேசி இயக்கம் இருக்கணும். அதுக்காக அந்த சுதேசி இயக்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக தூத்துக்குடியில் தர்மசங்க நெசவு சாலை தொடங்குறாங்க. அப்போ எல்லாமே வஉசி தொடங்கினது தான். தர்மசங்க நெசவு சாலை தூத்துக்குடியில். அடுத்து தேசிய பண்டக சாலை தொடங்குறாங்க. விவசாயத்துக்காக விவசாய கைத்தொழில் சங்கம் சென்னையில் தொடங்கியிருக்காங்க. இப்போ சுதேசி இயக்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக தூத்துக்குடியில் தர்மசங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை, விவசாய கைத்தொழில் சங்கம், இது எல்லாமே சென்னை பகுதியில் தொடங்கியிருக்காங்க. இப்போ சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக, அதாவது அதோடைய கொள்கைகள் எல்லாத்தையும் பரப்புறதுக்காக சுதேசி பிரச்சார சபைன்னு ஒன்று தொடங்கியிருக்காரு. வஉசி தான் வந்து அதனுடைய நிறுவனர். அப்போ ஃபவுண்டர் யாருன்னா வஉசி. ஆனால் அது யாருடைய தலைமையில், எல்லாமே வஉசியே பார்க்க முடியாது. அதனால் அது யாருடைய தலைமையில் செயல்பட்டுச்சு அப்படின்னா சர்க்கரை செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் தான்
நமக்கு சுதேசி இயக்கத்துடைய சுதேசி பிரச்சார சபை செயல்பட ஆரம்பிச்சது. அப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, சுதேசி இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணி கொள்கைகளை பரப்பி கொண்டு போகிறது தான். அப்போ இவ்வளவும் பண்ண வஉசியை நம்ம மாப்போசி என்ன சொல்கிறாருன்னா, வஉசியை சொன்னது மாப்போசி, தமிழ்நாட்டு மக்களை நம்பி அகலக்கால் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறது மாப்போசி. வஉசியை, சுப்பிரமணிய சிவாவை, அவங்கள பற்றின கோட்ஸ் எல்லாமே கேட்டாங்கன்னா அதை மேக்ஸிமம் சொன்னவர் மாப்போசியாக தான் இருப்பார். இப்போ வஉசி தமிழ்நாட்டு மக்களை நம்பி அகலக்கால் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னது மாப்போசி. கடைசியாக வந்து சுதேசி இயக்க கப்பல்கள் எல்லாமே ஆங்கிலேயருக்கே விற்றுருவாங்க. என்ன காரணம்? கப்பல் வந்து நஷ்டத்தில் தான் போகும், நம்ம மாப்போசி சொன்ன மாதிரி. அடுத்து தொழில்நுட்பம் சரியாக நம்மக்கிட்ட கிடையாது, ஆங்கிலேயர்களுக்கு ஈக்குவலாக அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் கிடையாது. அடுத்து நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கிடையாது. சுதேசி இயக்கத்தை வரலாற்றில் ஆனாலும் இவ்வளோ நஷ்டமானாலும் சுதேசி இயக்க கப்பல் வந்து எழுச்சியூட்டக்கூடிய செயலாக தான் எல்லாரும் இளைஞர்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு சூரத் காங்கிரஸ் செஷன் 1907 நடந்திருக்கும். 1906 காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். அதுலேயே வந்து நமக்கு ராஜாஜி, வஉசி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுலேயே மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரச்சனை போயிருந்திருக்கும். ஓரளவு நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி வந்து சமாளித்து 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வந்திருப்பார். ஆனால் 1907 சுதேசி இயக்கம் தீவிரமாக போய் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நிறைய பேர்த்த தீவிரவாதிகளை அழைச்சிட்டு வர சொல்லி அரவிந்த் கோஷ் வந்து நமக்கு வஉசிக்கு கடிதம் எழுதியிருந்திருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம் கோஷம் போடுறதுக்கு. அப்போ கோஷம் போடுறதுக்கு அதிகமான ஆட்களை திரட்டிட்டு வா அப்படின்னு வஉசிக்கு தந்தி மூலியமாக கடிதம் எழுதினவர் அரவிந்த் கோஷ். நம்ம கோஷம் ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். அப்போ அரவிந்த் கோஷ் வந்து வஉசிக்கு தந்தி மூலியமாக எழுதுகிறாரு, தீவிரவாதிகளை நிறையா பேர் கூட்டிகிட்டு வர சொல்லி. அப்போ சூரத் மாநாட்டிலேயே நமக்கு தீவிரவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான். அதனுடைய செயலாளர்களாக வங்க பகுதியில் அரவிந்தர் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் திலகர் இருக்காங்க, சென்னையில் வஉசி இருக்காங்க. இதில் சூரத்துலேருந்து திரும்பினதுக்கப்புறம் நம்ம பிபின் சந்திரபால் நம்ம 1907 பாரதியார் ஆந்திராவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து சென்னையில் பேச வச்சுருந்துருப்பார். அப்போ அவரை சிறையில் அடைச்சிருந்திருப்பாங்க. அப்போ அவருடைய விடுதலையை மார்ச் 9, 1908 திருநெல்வேலியில் ஊர்வலமாக நடத்தியிருந்திருப்பாங்க. அப்போ சூரத் காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து திரும்பினதுக்கப்புறம் மார்ச் 9 நமக்கு சுயராஜ்ய தினம்னு அறிவிச்சிருந்திருப்பாங்க. சுயராஜ்ய தினம் பிபின் சந்திரபாலுடைய விடுதலை தினத்தை இப்போ சுயராஜ்ய தினமாக அறிவித்து அதை திருநெல்வேலியில் ஊர்வலமாக சொல்லியிருந்திருப்பாங்க. யார் இந்த பிபின் சந்திரபால் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட் இன் இந்தியா. அப்போ புரட்சிகரவாத எண்ணத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. பிபின் சந்திரபால் தான் நமக்கு புரட்சிகரவாத எண்ணத்தின் தந்தை. அப்போ இதுக்கான பொதுக்கூட்டம் நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோடைய ஆப்போசிட்டில் நடந்திருக்கும். யார் யார் இதில் பேருரையாற்றி இருந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தான் பேசியிருந்திருப்பாங்க. வந்தே மாதரம் கோஷம் வந்து அங்கே எழுப்பி இருந்திருப்பாங்க. இதுக்காக தான் கலெக்டர் விஞ்ச் வந்து வஉசியை அழைச்சிருந்திருப்பார். அப்போ தான் நம்ம பாரதியார் எழுதினது தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, இப்போ ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படின்னு பாரதியார் வந்து அந்த கோர்ட் சொல்லியிருந்திருப்பார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு எதிரில் நமக்கு இந்த ஊர்வலம் நடந்திருக்கும். அதுக்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவமும் பார்ட்டிசிபேட் பண்ணி உரையாற்றி இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வந்தே மாதரம் கோஷம் போட்டிருந்திருப்பாங்க. கலெக்டர் விஞ்ச் வந்து அழைப்பு விடுத்திருந்திருப்பார். இதை தான் பாரதி தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருந்திருப்பார். இதனால் வஉசிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தேச துரோக குற்றச்சாட்டு, அதே சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருப்பாங்க. இன்னொரு பர்சன், முக்கியமான ஒரு பர்சன் பத்மநாபா ஐயங்கார். இவர் ஸ்கூல் புக்கில் நம்ம படிச்சுருந்துருப்போம். அப்போ வஉசி வந்து முதல் பர்சன் 40 வருஷம் சிறை தண்டனை, சுப்பிரமணிய சிவா வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, நம்ம பத்மநாபா ஐயங்கார் வந்து அவரும் சேர்ந்து மொத்தம் 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருந்திருப்பாங்க. வஉசி வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்திருப்பார். அதை நிராகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவி கவுன்சிலில் அப்பீல் பண்ணி தண்டனையை ஆயுள் தண்டனையிலிருந்து கடுங்காவல் தண்டனையாக வந்து விதிச்சிருந்திருப்பாங்க. முறையாக கோயம்புத்தூர் சிறையில் தான் எடுத்திருந்திருப்பார். அதில் தான் செக் எடுத்திருந்திருப்பார். அப்போ முதல்ல அடைக்கப்பட்டது கோயம்புத்தூர் சிறையில், 2வது தான் கண்ணனூர் சிறைக்கு மாற்றியிருந்திருப்பாங்க. கண்ணனூர் சிறை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது, கேரளா பகுதியில் இருக்குது. அப்போ முறையாக அடைக்கப்பட்டது
கோவை சிறை தான். 2வது தான் கண்ணனூர் சிறை கேரளாவில் இருக்குது. அடுத்து சிறையில் இருந்தப்போ தான் நமக்கு ஆஷ் கொலை செய்தி கிடைக்குது, நற்செய்தி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அப்போதைக்கு இருந்த துணை மருத்துவர்கிட்ட நற்செய்தின்னு சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் சேலம் விஜயராகவாச்சாரி. இப்போ சேலமில் விஜயராகவாச்சாரி, ஏன்னா அவர் தான் சட்ட ஆலோசகராக இருக்கார். நம்ம ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியுடைய சட்ட ஆலோசகராக இருந்தவர் தான் சேலம் விஜயராகவாச்சாரி. அவருக்கு கடிதம் எழுதுகிறாரு, ஆங்கிலேயரை கொண்டு நமக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் கொண்டு தான் சுதந்திரம் வாங்கணும்னு கிடையாதுன்னு சொல்லியிருந்திருப்பார். அப்போ 1912 தான் வஉசி வந்து விடுதலை ஆகிறாரு. ஆனால் சுதேசிய கப்பல்களை அவரால் காப்பாற்ற முடியலை. அதனோட அவருடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சிருச்சு, அவருடைய அரசியல் சகாப்தம் முடிஞ்சதான் சொன்னது மாப்போசி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். வஉசியை பற்றியும் சுப்பிரமணிய சிவாவை பற்றியும் சொல்கிறது யாருன்னா மேக்சிமம் கோட்ஸ் எல்லாமே மாப்போசியாக தான் இருந்திருக்கும். அப்போ வஉசி விடுதலையானவனே சுதேசிய கப்பல்களை காப்பாற்ற முடியலை. அதனோடைய அவருடைய தமிழ்நாட்டு அரசியல்லே வஉசியுடைய சகாப்தமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது மாப்போசி. ஓகே, இன்னும் சுதேசி இயக்கம் அதனுடைய கண்டினியூஷன் திலகருடைய விருப்பத்துக்கு இணங்க தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள்லாம் சேர்ந்து சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற அமைப்பு யாருடைய விருப்பம் அப்படின்னா திலகருடைய விருப்பத்துக்கு இணங்க தமிழ்நாட்டுடைய சுதேசி இயக்க தலைவர்கள்லாம் சேர்ந்து சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 1908 ஜனவரி 11. இப்போ 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் கங்கை கொண்டான் அப்படிங்கிற மண்டபம். இப்போ கங்கை கொண்டான் மண்டபத்தில் அப்போ நம்ம வஉசியோடது எல்லாமே ஆறுகளோட தொடர்புடையதாக வருது. நம்ம பிபின் சந்திரபாலுடைய விடுதலையை திருநெல்வேலி ஊர்வலம் தாமிரபரணி கரையில் வச்சுருந்தார். தாமிரபரணி நதிக்கரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருந்தார். இங்கே வந்து என்னென்னா சென்னை ஜனசங்கம் திருவல்லிக்கேணியில், அங்கே வந்து தாமிரபரணி, இங்கே வந்து கங்கைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஆறுகள் ரிலேட்டடாக வருது. அப்போ கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் தொடங்குறாங்க 1908 ஜனவரி 11. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு கங்கை ஆறு 1908 தான் வந்து தேசிய நதியாக அறிவிப்பாங்க. அப்போ கங்கை நதியை 1908 தான் தேசிய நதியாக அறிவிப்பாங்க. அதாவது 2008 தேசிய நதியாக அறிவிப்பாங்க. இது 1908 ஞாபகம் வச்சுக்கலாம், ஜனவரி 11. ஆனால் இது தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாரதியார். சென்னை ஜனசங்கம் தொடங்கினது நம்ம வஉசி, யாருடைய விருப்பம்? திலகருடைய விருப்பத்துக்கு. ஆனால் தொடங்க முக்கியமான காரணமாக இருந்தது பாரதியார். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, அப்போ இதனுடைய தலைவராக யார் செயல்பட்டிருக்கா அப்படின்னா வஉசி தான் அதனுடைய தலைவராக செயல்பட்டிருக்காரு. நிர்வாக குழுவில் நிறைய பேர் இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சுதேசிய ஜனசங்கம் சொல்லியாச்சு. இப்போ சென்னை ஜனசங்கம் ஒரு சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக. அப்போ விதேச பொருட்களை என்ன பண்ணிடணும்? புறக்கணிச்சிடணும். தேசிய கல்வியை பரப்பணும், பள்ளிகளில் உடற்பயிற்சி கொடுக்கணும், மக்கள்கிட்ட சுதேசனை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சங்க உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். நமக்கு எப்போ வஉசி வந்து விடுதலையாகி அவருடைய சகாப்தம் முடியதோ அதனோட சென்னை ஜனசங்கமும் அதனுடைய சகாப்தமும் முடிஞ்சிருச்சு. அப்போ 1912 வஉசி விடுதலை ஆகிறார். அதே வருஷம் கப்பல்கள்லாம் விற்றுருவாங்க. மறுபடியும் யாருக்கு எதிராக செயல்பட்டாங்க? நம்ம வஉசியோடைய கப்பல் பிரிட்டிஷுக்கு எதிராக தான் செயல்பட்டுச்சு. மறுபடியும் பிரிட்டிஷுக்கே விற்றுட்டாங்க. அதோடைய சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு மாப்போசி சொல்லியிருந்திருப்பார். அதே 1912 வருஷம் சென்னை ஜனசங்கம் வந்து அது வரைக்கும் தான் செயல்பட்டுச்சு. அதோட சென்னை ஜனசங்கமுடைய சகாப்தமும் முடிஞ்சிருச்சு 1912. அடுத்ததாக நம்ம சுப்பிரமணிய சிவா, வஉசியோடைய நண்பர். சுதேசி இயக்கத்துடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான். இன்னொருத்தர் கூட அரெஸ்ட் ஆனார், பத்மநாப ஐயங்கார். இவங்களோட சேர்ந்து அரெஸ்ட் ஆன 3வது நபர். ஆனால் சுதேசி இயக்கத்தை எதிர்த்தது, தீவிரமாக எதிர்த்தது முதல் வஉசினா, 2வது சுப்பிரமணிய சிவா. அப்போ அதனால தான் ட்வின்ஸ் ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்வின்ஸ் ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட் யார்? சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும். இப்போ இவங்க 2 பேர் தான் சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள். வஉசி எப்படி வங்கத்துறவிகள் மேலே அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தாரோ அதே மாதிரி நமக்கு சுப்பிரமணிய சிவாவும்
வங்கத்துறவிகள் மேலே அதிகமான ஈடுபாடு. இவருடைய புனை பெயர் என்னன்னா சுதந்திர ஆனந்தா அப்படிங்கிற புனை பெயர் வச்சுக்கிறார். இப்போ இவருடைய புனை பெயர் சுதந்திர ஆனந்தா. யார்? சுப்பிரமணிய சிவாவுடைய புனை பெயர் சுதந்திர ஆனந்தாங்கிறது. இவங்க 2 பேர்னா சுதேசி இயக்கத்துடைய இரட்டையர்கள். ஓகே, வத்தலகுண்டு அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் இவர். வத்தலகுண்டு அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் தான் நமக்கு சிவா. இவரும் என்ன தான் நம்ம தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்குறாரு. இவர் முறையாக எங்கே சிறை தண்டனை அப்படின்னா திருச்சி பகுதியில் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. நமக்கு வஉசிய முதல் சிறை வந்து கோவை சிறையில் அடைச்சாங்க. அங்கே தான் செக்கிலுக்கு வச்சாங்க. இது ஃபஸ்ட்டு. அப்போ செகண்டு கண்ணனூர். ஆனால் இங்கே சுப்பிரமணிய சிவாவை ஃபஸ்ட்டு அடைச்சது திருச்சி சிறையில். இங்கே மனித கழிவுகள் எல்லாத்தையுமே இவரை அகற்ற வச்சுருந்துருப்பாங்க. அதனால் லெப்ரோசினால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பார். அப்போ லெப்ரோசினால் பாதிக்கப்பட்டு தொழுநோயினால் பாதிக்கப்பட்டதுனால சேலம் சிறைக்கு மாற்றிடுறாங்க. அப்போ செகண்ட் வந்து சேலம். இப்போ ஃபஸ்ட்டு திருச்சி, செகண்டு சேலம். நம்ம பாரதி ஆசிரமம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு தருமபுரியில் பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் பாரதி ஆசிரமம் அப்படின்னு தொடங்குறாரு. இதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சது யாருன்னா சிஆர் தாஸ். இதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சது சிஆர் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். 1923 ஜனவரி 1 காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு சுயராஜ்ய கட்சி தொடங்கியிருப்பாங்க. மோத்திலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் தான் நமக்கு சுயராஜ்ய கட்சி தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி தலைமையில் அந்த கட்சி செயல்பட்டு இருந்திருக்கும். 1923 ஜனவரி 1 சிஆர் தாஸும் மோத்திலால் நேருவும் சுயராஜ்ய கட்சி தொடங்கி இருந்திருப்பாங்க. அந்த சிஆர் தாஸ் தான் நமக்கு பாரதி ஆசிரமம் அடிக்கல் நாட்டி வச்சது. தருமபுரி பகுதியில் பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற பகுதி, தருமபுரியில் பாப்பாரப்பட்டிங்கிற பகுதியில் பாரதி ஆசிரமம். இது யார் தொடங்கினா அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவை தான் தொடங்கினார். அதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சது சிஆர் தாஸ். இது எதுக்காக இந்த பாரதி ஆசிரமம் அப்படின்னா நாட்டு விடுதலைக்கான பயிற்சி இங்கே தான் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக பாரதியாருடைய பாடல்கள் மூலியமாக விடுதலை உணர்ச்சியை ஊட்டுறாங்க. இப்போ நாட்டு விடுதலைக்கான பயிற்சி கொடுக்குறாங்க பாரதியாருடைய பாடல்கள் மூலியமாக. அடுத்து சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணுறாருன்னா நம்ம சிவாஜியோடைய வரலாறு, தேசிங்க ராஜாவுடைய வரலாறுகள் இதெல்லாமே நாடகமாக உருவாக்கி அது மூலியமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு நம்ம சிவாஜியோடைய வரலாறு சொல்லி, நம்ம தேசிங்க ராஜாவுடைய வரலாறு சொல்லி நாடகங்கள் வந்து உருவாக்கி அது மூலிமா ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ இவ்வளவு ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்ட நபர் 4 முறை வந்து ஆங்கிலேயர்களால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கார். அப்போ 4 முறை சிறை தண்டனை. 1908 நம்ம திருநெல்வேலி கழகம் படிச்சிருந்திருப்போம். அடுத்து 1921, 1922, 1924. இப்போ 1908, 1921, அடுத்து 1922, 1924. இப்போ ஆங்கிலேயர்களால் 4 முறை சிறை தண்டனை பெற்றிருக்காரு. நமக்கு முறையாக இந்த கழகத்தில் திருச்சி சிறையில் அடைச்சிருந்தாங்க. அங்கே மனிதனுடைய கழிவுகளை அகற்ற சொல்லி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டதுனால சேலம் சிறைக்கு மாற்றிருந்துருவாங்க. அப்போ தொழுநோயினால் பாதிக்கப்பட்டது இருந்தாலும் ரயில்வேல விடுதலை ஆனதுக்கப்புறம் ரயிலில் போய் விடுதலைக்கான நோட்டீஸ், அந்த விடுதலை பிரச்சாரம் பண்ணதுக்கான நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பார். விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்திருப்பார். அப்போ ஆங்கிலேயர் அதுக்கான சட்டமும் போடுவாங்க. லெப்ரோசி பேஷண்ட் வந்து ரயிலில் ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடந்தே போய் விடுதலை உணர்வை ஊட்டுவார். அப்போ நடந்தே போய் அதுதான் தேசாந்திரி அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருப்பார். தேசம் முழுக்க தெரியறது. இப்போ தேசாந்திரி அப்படிங்கிற பத்திரிகை கூட இவரோட தான். இப்போ நம்ம சிவாஜி தேசிங்க ராஜாவுடைய வரலாற்று நாடகங்கள் மூலியமாக உருவாக்கி அது மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். 4 முறை சிறை தண்டனை பெற்றவர். முதல்ல திருச்சி சிறையிலையும் பிறகு சேலம் சிறையிலையும் அடைக்கப்பட்டார். அடுத்து இந்த மாதிரி நம்ம தேச சேவையிலையும் சரி, சிறையில் அடைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலையும் சரி, சிவாவுக்கு இணையாக இன்னொரு பக்தரை சொல்ல முடியாது, தேச பக்தரை சொல்ல முடியாதுன்னு சொன்னது மாப்போசி. ஆல்ரெடி பார்த்துட்டோம். வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் சொன்னோம். மேக்சிமம் கோட்ஸ் வந்து நம்ம மாப்போசி தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். அப்போ தேச சேவையிலையும் சரி,
சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலையும் சரி சிவாவுக்கு இணையாக இன்னொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது மாப்போசி. அடுத்து இவங்களுடைய நம்ம தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், மிதவாதிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ சூரத் பிளவுக்கு அப்புறம் காங்கிரஸுடைய தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டுருவாங்க. மிதவாதிகளும் வலுவிழந்து போயிடுவாங்க அவங்களுக்குள்ளேயே. அப்போ தேச தலைமை யாருமே கிடையாது. அப்போ தேசிய இயக்கம் நம்ம ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை வழி நடத்திட்டு போகிறதுக்கான தேச தலைமை யாருமே கிடையாது. இந்த சூழ்நிலையை போக்குறதுக்கு தான் அன்னி பெசன்ட் வந்து தேசிய அளவில் ஒரு இயக்கம் தொடங்குவாங்க. அதுதான் ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹோம் ரூல் லீக். இப்போ ஹோம் ரூல் லீக் தொடங்குறாங்க. 1916 படிச்சிருந்திருப்போம். இதுவும் நீதி கட்சியோடைய தொடங்கினதும் ஒரே வருஷம்தான். இப்போ நீதி கட்சியும் இவங்களும் தான் எதிர்கட்சிகளாக செயல்பட்டு இருப்பாங்க. இப்போ சுயாட்சி இயக்கம் 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் தீவிரவாதிகள் வந்து அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுறாங்க. நம்ம தேசிய அளவில் தலைமை கிடையாது. அந்த குறையை போக்குறதுக்காக தான் அன்னி பெசன்ட் தேசிய அளவில் ஒரு இயக்கம் தொடங்குறாங்க, ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது. இந்த ஹோம் ரூல் லீகோடைய விருப்பம் என்ன அப்படின்னா, மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் இணைச்சு ஒன்றா செயல்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கிறது அதனுடைய நோக்கம். இப்போ ஹோம் ரூல் லீக் 1916 செப்டம்பர் 3 சென்னை கோகலே மண்டபத்தில் தொடங்குறாங்க. 1916 செப்டம்பர் 3 கோகலே மண்டபத்தில் தொடங்குறாங்க. நமக்கு சென்னை ஜனசங்கம் அதே எப்போ தொடங்கினாங்க? 1908 கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கினாங்க. கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்குறது தான் சென்னை ஜனசங்கம். 1908 நம்ம கங்கை நதி 2008 அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி 1908 ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து 1916 செப்டம்பர் 13 கோகலே மண்டபத்தில் தொடங்கியிருக்காங்க. தலைவராக இருந்து அன்னி பெசன்ட் செயல்படுவாங்க. அமைப்பு செயலாளர் அப்படி இங்கே ஆகுறதா, இங்கே அருண் டேல் அப்படின்னு வந்துடணும். அடுத்து பொதுச் செயலாளர் வந்து ராமசாமி. நம்ம ஈவேராவை தான் எல்லாத்துக்கும் பொதுவானவர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பொதுச் செயலாளர் ராமசாமி. பொருளாளராக இருந்தாலே பிபி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தலைவராக இதுக்கு செயல்பட்டது அன்னி பெசன்ட் தான் வந்து தலைவராக செயல்படுறாங்க. அதனுடைய அமைப்பு செயலாளர் அப்படியே ஆங்கிற லெட்டரே வரணும். அமைப்பு செயலாளர் அருண் டேல். பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் நம்ம ராமசாமி. பொருளாளராக இருந்தால் கண்டிப்பாக பிபி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பிபி வாடியா. சுயாட்சி சங்கத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளே இருந்தே இந்தியா வந்து சுயாட்சி வாங்கணும் அப்படிங்கிறது. இண்டிபெண்ட்டாக நம்ம சுயராஜ்யம் வாங்கிறது கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளே இருந்தே அரசியல் அமைப்பு படி, அப்போ அரசியல் அமைப்பு படி பிரிட்டிஷ் அமைப்புக்குள்ளிருந்தே சுயாட்சி வாங்கிறது தான் இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள். இந்த தன்னாட்சி இயக்கம் எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா, சென்னை அடையாறில் தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். கோயம்புத்தூரில் இருந்த 10 பிரமணியான சபை தியோசபிக்கல் சொசைட்டி நமக்கு 1875 தொடங்கி இருந்திருப்பாங்க. அதோடைய சென்னை அடையாறில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1882 தொடங்கி இருந்திருப்பாங்க. அப்போ அதனுடைய 10 கிளைகள், கோயம்புத்தூரில் இருந்த 10 கிளைகளை சுயாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக்காக மாற்றிடுறாங்க அன்னி பெசன்ட். இதனுடைய மாநில சுயாட்சி மாநாடு 1917 நடக்குது. அடுத்த வருஷம் கடலூரில் நடக்குது. அதனுடைய தலைமை யார் அப்படின்னா மாதவராவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதனுடைய தலைமையாக இருக்கார். இப்போ இதில் 10,000 உறுப்பினர்களை சேர்க்குறாங்க. இந்த மேக்ஸிமம் இந்த ஸ்டோரிலாம் நமக்கு தேவையில்லை. காங்கிரஸ் மிதவாதிகள் எல்லாமே அன்னி பெசன்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதில் முக்கியமாக எங்கே வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா 1917 ராஜபாளையத்தில் சுயாட்சி சங்கம் வந்து அங்கே பிரபலமாக செயல்பட்டுச்சு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, பின்னாளில் நமக்கு இவர் ஐபி ரங்கசாமி தெரியும். அரங்கசாமி ராஜா வந்து கதர் இயக்கத்துக்கு அடித்தளமிட்டவர். இப்போ ஐபி ரங்கசாமி ராஜா கதர் இயக்கத்துக்கு அடித்தளமிட்டவர். பிஎஸ் குமாரசாமி ராஜா தெரியும். 1949 1952 மெட்ராஸோடைய சிஎம்மாக இருந்திருப்பார். மாநிலம் முழுக்க மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்தார்.
இவருடைய சாதனைகள்னால் மாநிலம் முழுக்க மதுவிலக்கு சட்டம், அதுக்கப்புறம் நீதி நிர்வாக முறை 2ஆக பிரித்தார். நீதி நிர்வாகம் அப்படிங்கிறத 2ஆக பிரித்து இருந்திருப்பார். அடுத்து 1949 ஹரிஜன் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தொடங்கியிருப்பார். இப்போ ஆதி திராவிட துறைன்னு இயங்கிட்டு இருக்க அப்போ ஹரிஜன் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தொடங்கி இருந்திருப்பார். இதெல்லாம் நம்ம பிஎஸ் குமாரசாமி ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ ஐபி ரங்கசாமி ராஜா வந்து கதரி இயக்கத்துக்கு அடித்தளமிட்டவர். பிஎஸ் குமாரசாமி ராஜா இருக்கார். இவங்க எல்லாமே சுயாட்சி இயக்கத்தை குறிக்கோள்களை பிரச்சாரம் பண்ணுறாங்க ராஜபாளையத்தில். அப்போ சுயாட்சி இயக்கத்துடைய குறிக்கோளை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா அப்படின்னு ஒரு இயக்கம் தொடங்குறாரு. அது யாருன்னா பிஎஸ் குமாரசாமி ராஜா. பூசப்பாடின்னு சொல்லுவாங்க. பூசப்பாடி குமாரசாமி ராஜா. குமாரசாமி ராஜா தான் பிஎஸ் குமாரசாமி ராஜா. இப்போ இந்த தன்னாட்சி இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தம் வேணும் அப்படின்னு கையெழுத்து இயக்கம் தொடங்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஆதரவாக நம்ம பிரம்மஞான சபையோடைய மாநாடு நடக்குது. அதில் கையெழுத்து இயக்கம் நடத்தி கையெழுத்து வாங்குறாங்க. இது அன்னி பெசன்ட்டோடைய வேண்டுகோள் தான். அப்போ அன்னி பெசன்ட்டோடைய வேண்டுகோளுக்கு இணங்க ராஜபாளையத்தில் அந்த கையெழுத்து இயக்கம் வெகுவாக நடந்திருக்கும். அதில் இதுதான் அவங்களுடைய முதல் அரசியல் ஊர்வலம். இதில் என்ன ஆகுறாங்க, அன்னி பெசன்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. 1917 நமக்கு இவ்வளவு தேசிய தலைமை இல்லாதப்பையும் காங்கிரஸ் வழி நடத்தி கொண்டு போனார். இங்கே 1917 ரயிலில் ஐரோப்பியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்துருப்பாங்க. இதை எதிர்த்து அன்னி பெசன்ட்டு நம்ம மாணவர்கள் சார்பாக வந்து எல்லாருமே போராடி இருந்திருப்பாங்க. அப்போ 1916 ஜூலை 24 அதில் மாணவர்கள் எல்லாமே ஐரோப்பியர்களுக்கு ரயில்வேல இடஒதுக்கீடு தராங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தான் அந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு நம்ம அப்போதைய கவர்னர் யாருன்னா பென்ட்லேண்ட் வந்து சொல்கிறார். 1917 இந்த மாணவர்கள்லாம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் போராட்டங்களில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அதனால் பென்ட்லேண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்னி பெசன்ட்டை நீங்கள் மெட்ராஸோடைய நிலைமையை பாருங்கள், அப்போ இவ்வளோ நீங்கள் தீவிரமாக இங்கே இருக்க வேணாம், இங்கிலாந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மறுப்பு தெரிவிக்கிறாங்க அன்னி பெசன்ட். இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறனால 1917 ஊட்டியில் அன்னி பெசன்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அருண் டேலர், அன்னி பெசன்ட்டை, பிபி வாடியா. நம்ம அருண் டேல் பார்த்தோம், அமைப்பு செயலாளர். அன்னி பெசன்ட் தான் வந்து தலைவராக இருப்பார். பிபி வாடியா, பிபிஆருக்கு பொருளாளர். இப்போ பொருளாளராக பிபி வாடியா, அன்னி பெசன்ட் வந்து தலைவர், அமைப்பு செயலாளர் அருண் டேல். அப்போ இவ்வளோ பிரச்சனையில் அன்னி பெசன்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே காங்கிரஸை இவ்வளோ சிறப்பாக வழி நடத்தி இவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினதுனால போராட்டவாதிகளையெல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு காந்தி வந்து பாராட்டுறார். அன்னி பெசன்ட்டை காந்தி பாராட்டுறாங்க, போராட்டவாதிகளையெல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி. அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ணதை எதிர்த்து சர்பட்டத்தையே வேணான்னு திறந்துடுறாரு நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் கிடையாது, எஸ் சுப்பிரமணிய ஐயர். சர்பட்டமே வேணான்னு சொல்லிடுறாரு. அப்போதைக்கு மனித உரிமையை காப்புறதோடைய அவசியம் பற்றி பேசின அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா உட்ரோ வில்சன். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்னி பெசன்ட்டோடைய அரெஸ்ட் பற்றி எஸ் சுப்பிரமணியர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எல்லா தலைவர்களும் வந்து சிறையில் அடைக்கப்பட்டதுனால அந்த தன்னாட்சி இயக்கத்துடைய கௌரவ தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு எஸ் சுப்பிரமணிய ஐயர். இப்போ தன்னாட்சி இயக்கத்துடைய கௌரவ தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டது எஸ் சுப்பிரமணிய ஐயர் வந்து தன்னாட்சி இயக்கத்துடைய கௌரவ தலைவர். அது போக வெஸ்லி கல்லூரியிலேயே படித்து, வெஸ்லி பள்ளியிலேயே படித்து, வெஸ்லி கல்லூரிகளிலே வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் தமிழாசிரியராக திருவிக்கா. அப்போ திருவிக்கா கூட என்ன பண்ணுறாங்க, அன்னி பெசன்ட்டோடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் பிரவேசம். அப்போ திருவிக்கா அரசியல் வரத்துக்கான காரணமே அன்னி பெசன்ட்டோடைய கைது தான். அது போக அன்னி பெசன்ட் விடுதலை அடைஞ்சிட்றாங்க. சுயாட்சி சங்கம் அதை வரவேற்குது. இது சேலம் மாவட்டத்தில் ராஜாஜி அரசியல் பிரவேசம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். 1917 இது எத்தனையும் 1917 திருவிக்கா அரசியல் பிரவேசம் நடக்குது, ராஜாஜியோடைய அரசியல் பிரவேசம் நடக்குது. இத்தனை பேர்த்துக்கும் காரணம் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து காரணம். இதில் காங்கிரஸில் பிளவுபட்டிருந்த காலம் நமக்கு 1907 சூரத் செஷன்லேயே வந்து காங்கிரஸ் வந்து பிளவுபட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிஞ்சிடும். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1916 லக்னோ செஷன் நடக்கும்.
லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாடுடைய தலைவராக வந்து அம்பிகா சரண் மஜீம்தார் இருப்பாங்க. அம்பிகா சரண் மஜீம்தார் அவர் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார். மாநாட்டுடைய பிரசிடெண்ட்டாக அம்பிகா சரண் மஜீம்தார் 1916 டிசம்பரில். இந்த மாநாட்டில் முக்கியமான பங்கெடுத்தவங்க யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா தான் வந்து முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைந்து, நமக்கு இதுவே இன்னொரு பேர் கூட இருக்குது லக்னோ ஒப்பந்தத்துக்கு, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஓகே, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். இதுக்கு லக்னோ ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, காங்கிரஸ் லீக். காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து அரசியலில் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இங்கே தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சிருப்பாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சது 1916. அப்போ அவங்களுடைய பிரதர்களை மீட் பண்ணாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாருமே நாங்கள் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அம்பிகா சரண் மஜீம்தார் வந்து சொல்லியிருந்திருப்பார். 1916 காங்கிரஸ் மாநாட்டை 10 வருஷம் கழித்து அவங்கள சகோதரர்களை மீட் பண்ணிக்கிட்ட ஒரு தருணம் தான் லக்னோ மாநாடு அப்படின்னு பேசியிருந்திருப்பார் அம்பிகா சரண் மஜீம்தார். இதில் முக்கியமான ரெண்டு கட்சியிலையுமே பிரதிநிதியாக செயல்பட்டு இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா தான் இவங்க 2 பேரும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ இவ்வளவு சிறப்பாக வந்து நம்ம மிதவாதிகள் தீவிரவாதிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு தேசிய தலைவர்களே இல்லாத போது காங்கிரஸ் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகணும். அன்னி பெசண்ட்டுக்கு 1917 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை எடுக்கிறாங்க. காந்தியும் பாராட்டினாங்க. போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு சொல்லி காந்தியும் பாராட்டினாங்க. ஆனால் 1917 ஆகஸ்ட் 20 மாண்டெகுவோடைய பிரகடனம், நம்ம ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ரிலீஸ் ஆகும். 1920 மாண்டெகுவோடைய பிரகடனம் வெளியாகும். அது சுயாட்சி இயக்கத்துக்கு கிடைச்ச பரிசாக அன்னி பெசன்ட் நினச்சி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இதோட அன்னி பெசன்ட்டோடைய சுயாட்சி இயக்கம் முடிஞ்சிருது. அப்போ அதுக்கான காரணம் அன்னி பெசன்ட் வந்து பிராமணர்களே சார்ந்திருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பிராமணர்களே சார்ந்திருந்திருக்காங்க. அது போக மக்கள் செல்வாக்கு கொண்ட நீதி கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்டதும் ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அப்போ அன்னி பெசன்ட்டோடைய தன்னாட்சி இயக்கம் தோல்வியடைவதற்கான காரணம் பிராமணர்களுடைய சார்பு, மக்கள் செல்வாக்கு பெற்ற நீதி கட்சியோடைய எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு எதிராக செயல்பட்டது தான் வந்து முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தன்னாட்சி இயக்கம் இதோட தோல்வி அடைஞ்சிச்சு. பிராமணர்களுடைய சார்பு, நீதி கட்சியை எதிர்ப்பு தெரிவித்தது, மக்கள் செல்வாக்கு அப்போ அதிகமாக இருந்ததுனால நீதி கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தது தன்னாட்சி இயக்கம் தோல்வியடைவதற்கான காரணம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் வாஞ்சிநாதன் வரைக்குமே முடிச்சிட்டோம், திருநெல்வேலி கழகம் வரைக்கும். இங்கே பார்ட் 2ல் நமக்கு தன்னாட்சி இயக்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே ரவுலட் சட்டத்திலேருந்து நம்ம பார்ட் 3ல் பார்ப்போம். ஸ்டே டியூன்.